இதாங்க கருவேல மரம். இதோடைய பட்டைகள் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அதோடைய உள்ளே இருக்கிற எதுவுமே கருப்பாக தான் இருக்கும். வெல்வேல் மரம் பட்டை வெள்ளையாக இருக்கும். கருவேல மரத்தோட முள் வெள்ளையாக இருக்கும். ஆலும் வேலும் பல்லுக்குருதி. ஆலமரத்தோட இதுவும் பல்லுக்குருதி. அது மாதிரி வேல மரம்னா கருவேல மரம், அதே போல் வெல்வேல் மரம் ரெண்டுமே பல்லுக்குருதி தான். இந்த 2 பட்டைகளுமே நாட்டு சரக்கு சாராயம் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இது பல்லு பொடிக்கு பயன்படுத்துவாங்கங்க. இதை அந்த பட்டையை வந்து நல்லா வாட்டி அதை கருக்கி அதை பல்பொடி செய்ய பயன்படுத்தலாம். முன்னாடி இந்த வேல மரம் கருவேல மரம் இருக்குல்ல, இதோட அந்த மரம் வந்து நம்ம உழவு உழுறதுக்கு பயன்படுத்திடுவோம், கப்பல் கட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க. தற்பொழுது அதை வந்து விறகுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதோடைய வலிமை ரொம்ப வலிமையாக இருக்குங்க. இதோடைய இலைகள் எந்த இடத்துல விழுந்திருக்கோ அது வந்து ரொம்ப நல்லது, உரத்துக்கு நல்லது. அதே போல் கருவேல மரத்தோடைய இலைகள் வந்து ஆடு நல்லா சாப்பிடும். அதே மாதிரி நம்மளும் சாப்பிடலாம். நல்லா தோர்த்து கிடக்கும். யாருக்கு பாருங்க, இந்த இலை இது பிஞ்சு இலை, இதை வந்து சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம், நல்லா தோர்த்து தான் கிடக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தண்டை வந்து நம்ம பல் தேய்க்கிறதுக்கு இந்த முள்ளுகளை எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கலாம். நல்லா பொடி பொடி இலையாக இருக்கும் பாருங்கள். கருவேல மரத்து பூ அரும்பு. கருவேல மர பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. உருண்டையாக, அது ஒரு வித்தியாசமான அழகுங்க. மஞ்சள், இதுதான் அரும்பு பூவு. இது வந்து நல்ல விரிஞ்ச பூ பாருங்கள். கருவேல மர பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரொம்ப மணமாக இருக்குங்க. இதுதான் கருவேல மர பூ. மஞ்சளாக இருக்கும், நல்ல மஞ்சளாக இருக்கும் பாருங்கள். அதே போல் இந்த கருவளம் காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல பழம், கருவளம் பழம், பழத்தை வந்து நல்லா இடித்து சாறு எடுத்து அதில் கண்மை தயாரிப்பாங்க. அந்த கண்மை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு. கண்ணை வந்து தூய்மைப்படுத்தும். கருவேல மரத்து கண்மை தான். முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதை செய்வோம். அதை நல்லா இடித்து சாறு எடுத்து ஒரு இதில் வச்சிட்டோம்னா அது வந்து உறைஞ்சி கருப்பாக மாறிடும். கருவேல மரம் பாருங்கள், உங்களுக்கு முழு இது நம்ம பார்த்துருக்குறோம். இதாங்க பட்டை. முள் பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கொடூரமான முள்ளாக தான் இருக்கும், ஊசியாக இருக்கும். பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கருவேல மரம் வந்து நம்ம வேளாண்மைக்கு அவ்வளவு பங்காற்றுது. அதே போல் நம்ம மக்களுக்கு மருத்துவத்துக்கு நல்லா பயன்படுது. கருவேல மரம் நாட்டு மரம், நம்ம மரம். அதனால் இந்த கருவேல மரத்தை வந்து நம்ம காப்பாற்ற வேண்டும். கருவேல மரத்தையும் வேலிக்கருவேலையும் நம்ம வந்து குழப்பிக்கிடக்கூடாது. வேலிக்கருவேலைங்கிற பேரில் வந்து கருவேல மரத்தை வெட்டுறாங்க. அது தடுக்கப்பட வேண்டும். நாட்டு மரத்தை காப்போம், நம் இன அடையாளம் காப்போம், இயற்கை காப்போம். இதான் கருவேல மரத்தோட